தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு சிங்க ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா, இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, சிங்க ராசி அப்படின்னாலே ஒரு கெத்தா இருக்குல்ல. சிம்ம ராசி உண்மையா கொடுத்து வைத்தவர்கள். இந்த சிம்ம ராசியில நீங்க பிறந்ததுக்காக உங்கள்கிட்ட பல விஷயங்கள் அப்படிங்கிறத விட பல பொக்கிஷங்கள் இருக்கு. என்னன்னா தன்னம்பிக்கை, கம்பீரம், ஒரு வீரம், இது மிக முக்கியமா உங்ககிட்ட மட்டுமே சிறப்பா இருக்கக்கூடிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துல அதையெல்லாம் வச்சுக்கிட்டு வெவிச்சா சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கிற நண்பர்கள், தோழிகள் உண்டு. கம்பீரமா தான் இருந்தோம், சிங்கம் மாதிரி தான் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கோம். வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, சுகம்னா என்ன, நிம்மதினா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு திரியிறோம். துன்பமே வாழ்க்கையா, கஷ்டமே வாழ்க்கையா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் குத்தகை எடுத்தது மாதிரி இப்ப எங்க சூழ்நிலை. யாரும் மதிக்கிறதில்ல, யாரும் உதவி பண்றதில்ல, எந்த ஒரு வேலைக்கும் போனதில்ல, இருந்த வேலையும் போச்சு, உழைப்புக்கேத்த ஊதியம் இல்ல, கடன் எக்ஸ்ட்ரா வாங்குறேன், தொழில நஷ்டம்தான். எங்க ஆபீஸ்ல ஒரே அரசியல், அரசியல்வாதிகளே தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அடிமையா நடத்துறாங்க, இல்லைன்னா எப்ப நம்மள வெளியில அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு கெட்டானம் பிடிச்சு போயிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட மனக்குமரல்கள் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கு. கவலைப்படாதீங்கோ, ஒரு அற்புதமான காலகட்டங்கோ வந்திருக்குங்கோ. சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுமா? அதிக தன்னம்பிக்கை, அதிக வேகம், அதிக கோபம், அதிக பிடிவாதம், அதிக பாசம், அதிக பாராட்டுக்கு மயங்கிறது. இதெல்லாமே உண்மைதானே? உங்களை யாராவது பாராட்டிட்டாங்கன்னா மயங்கிடுவீங்க, மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி. மாற்றங்களை ஏற்க தயங்குவீங்க. யாராவது புத்தி சொன்னா, யாராவது மாற்றத்துக்கான விஷயத்த சொன்னா, எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் இங்க அனுபவசாலிங்க தான், நாங்கெல்லாம் இங்க பெரிய ஆளு தான், நீங்க மூடிட்டு போங்க, எப்படி உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அலட்சியப்படுத்துற அந்த விஷயம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இந்த கோபத்தாலையும் அவசரத்தாலையும் இழந்தது எவ்வளவோ சொல்லி கணக்கு இல்லை. தொழில் ரொம்ப கஷ்டம். என்னதான் சிம்மராசியா இருந்தாலும் கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். நாம வேலைக்கு போயிருக்கோம், ஓனரு மேனேஜர் நமக்கு மேல, நாம சொல்றத அவங்க கேட்பாங்களா இல்ல அவங்க சொல்றத நாம கேட்கணுமா அப்படின்னு கூட தெரியாம
என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் வாயை கொடுத்து வேலையை இழந்திருப்பீங்க. அங்கேயும் போய் அதிகாரம், அங்கேயும் போய் அந்த திமிர் இருக்க வேண்டியதுதான். சிம்மராசினாலே அதானே, எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதி உண்டு. அந்த தகுதியால தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அந்த தகுதியால தான் எல்லாத்திலும் ஜெயிப்பாங்க. என்னென்ன தகுதி இருக்கலாம்? கல்வி அறிவு அதிகமா இருக்கலாம், யோசிக்கிற திறன் அதிகமா இருக்கலாம், வேகமா செயல்படுற திறன் அதிகமா இருக்கலாம், நல்லா பேசுற திறன் அதிகமா இருக்கலாம், நல்லா ஓடுற திறன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு, ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் உண்டு. ஆனா உங்களுக்கு இந்த திமிர் தான் நாலேஜ். அந்த திமிர் தான் உங்களுக்கு அடையாளம். ரியல் சிங்கம் தான் நீங்க. ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, எந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்க நீங்க தான் தலைமை இடத்துல இருக்கணும், தலைமை பண்புல இருக்கணும். நீங்க சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. கண்ணதாசன் பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அவ்வளவு சாதாரண வரியாது. அதுக்கு கருடன் என்ன சொல்லிச்சு? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாருமே சௌக்கியம்தான். ஒரு வேலைக்கு போனா நாம அங்க வேலைக்காரன், முதலாளி இல்ல. ஒரு தொழில் செஞ்சா அங்க நம்ம முதலாளி. என்ன, நம்ம ஒன்னும் பொட்டி கடை வச்சு நம்ம தொழில் செய்யல. ஒரு வியாபாரம் செஞ்சா அங்க நம்ம வியாபாரத்துக்கு முதலாளி. அங்க நம்ம அன்பு செலுத்தக்கூடாது, புகழுக்கு அடிமையாக கூடாது, பாவம் புண்ணிய பார்க்க கூடாது. இப்படி இடத்துக்கு ஏற்றது மாதிரி என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் செயல்பட்டால் எல்லாமே சுகம்தான். அப்ப இந்த திமிர், இந்த அதிகாரம், இந்த கோபம் இதெல்லாமே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். சிம்மராசி நண்பர்கள் தோழிகள்லாம் உண்டு. சிம்ம ராசியில பிறந்தவங்க பெரிய ஆளா இருக்காங்க, புகழ்பெற்றவர்களாக இருக்காங்க, எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி? வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம். தேவையான இடத்துல தேவையான வேகம், தேவையான கோபம், தேவையான திமிர், தேவையான அதிகாரம். இதுக்குத்தான் அந்த பாட்டு வரியில இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இருக்கிறது மாதிரி, நடக்கிறது மாதிரி, தேவையான இடத்துல தேவையான அதிகாரத்தை, தேவையான திமிர, தேவையான கோபத்தை, தேவையான அதிகாரத்தை காட்டினா அங்க நீங்க தான் நம்பர் 1. அப்படி காட்டினவங்க தான் இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. அதாவது அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லலாம். ஒரு கார்ல 180 வரைக்கும் வேகம் போகலாம். சில கார் 200 இருக்கு, 250 இருக்கு. சிம்மராசி நண்பர்கள் அந்த மாதிரி தான். 250, 180 வேகம் கொண்ட கார் தான் சிம்மராசி. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படிதான் இருப்பீங்க. ஒரு 35, 40 வயது வரைக்கும். அதுக்கு மேல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதே வேகத்துல அந்த கார் போனா போய் சேராது. இங்க 180, 200 எடுத்தோம்னா இங்க இருந்து சென்னையோ அல்லது சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி, இப்படி கார்ல போகும்போது நம்ம வீட்டுல 200ல ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. அதே 200ல கொண்டு போய் நிறுத்தினா என்ன நடக்கும்? கன்னியாகுமரியில போய் நிறுத்த முடியுமா? போய் சேருமா? சேராது. எந்த இடத்துல 180ல போகணும், எந்த இடத்துல 80ல போகணும், எந்த இடத்துல 20ல போகணும், எந்த இடத்துல 10ல நகர்த்தணும், இந்த ஒரு நாலேஜ் வேணும்ல. அதுதான் வாழ்க்கை. சிம்மராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை இதுதான். தேவையான இடத்துல வேகமா போகணும். காரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா சிம்மராசியும் காரும் ஒண்ணுதான். அவ்வளவு வேகம் உங்கள்கிட்ட உண்டு, அவ்வளவு ஆக்ரோஷம் உண்டு, அவ்வளவு கோபம் உண்டு, அதிகார பவர் உண்டு. ஆனா ஒரு இலக்கை, ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை அடையணும் அப்படின்னா தேவையான இடத்துல வேகம் இருக்கணும்ப்பா. ஜெயிச்சவங்க எல்லாம், சிம்ம ராசியில ஜெயிச்சவங்க எல்லாம் அப்படிதான். அவங்களுக்கு இங்க கிளம்பும்போதே தெரியும் இந்த கார் எவ்வளவு வேகத்துல போகும், எந்த இடத்துல 180 போகணும், எந்த இடத்துல 200க்கு மேல போகும், எந்த இடத்துல 10ல போகணும், எதிர்க்க என்ன வாகனம் வருது, அதனுடைய அகலம் எவ்வளவு, அதோடைய வேகம் எவ்வளவு, கூட்டம் அங்க இருக்கா, அதாவது மனிதர்கள் கூட்டம் இருக்கிற இடம் இது, அந்த இடத்துல எவ்வளவு வேகத்துல போகலாம். இப்படி சிந்திச்சு செயல்பட்டவங்க தான் சிம்ம ராசியில கொடி கட்டி பறக்குறாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில இதையெல்லாம், இந்த பாடத்தை தான் இதுவரைக்கும் நீங்க கத்திருப்பீங்க. கத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்மக்காரகன். யாரு? சனி பகவான். 8ஆம் வீட்டுல இருந்து படாத அவமானம் இல்ல, படாத கஷ்டம் இல்ல, நாயா பேயா அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டவன்லாம் அடிப்பான், கண்டவன்லாம் திட்டுவான், கண்டவன்லாம் அவமானப்படுத்துவான். என் குடும்பத்திலேயே உங்களை எதிரியா பார்ப்பாங்க, துரோகியா பார்ப்பாங்க, உதவாக்கரையா பார்ப்பாங்க. இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு திட்டுவாங்க. வெளியூர்ல போய் அங்கேயும் அவமானம். யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க தன்னை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, கடன் அடைச்சிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி அப்படின்னா சும்மா இல்ல, கர்மக்காரகன் வச்சு செய்யறார் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ஐயா. ஏன்னா உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குல்ல,
அது சனி பகவானை இன்னும் சோதிக்க வைக்குது, அவ்வளவுதான். அதனால உங்களை சோர்வடைய வைக்க முடியாது. சோர்வடையக்கூடிய ஆளா நீங்க என்ன சில விஷயங்களை நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திக்கணும். தேவையான இடத்துல தேவையான மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா, அதாவது தந்திரமா பிழைக்க கத்துக்கணும். இந்த காலகட்டம் கத்து கொடுக்கும் இந்த சூழ்நிலை. பல விஷயங்கள்ல தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயுமே உங்களுக்கு நிம்மதி இல்லை. வீடு சரியில்லையே, வீட்டுல நிம்மதி இல்லையேன்னு வேலைக்கு போனா அங்க அதை விட பெரிய அரசியல். சரி, ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னா அதுக்கு மேல அங்க இருக்கிறது. ஏதாவது தொழில், அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம்னா அங்க அதுக்கு மேல. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்லையும் பிரச்சனைகளையும் தவிச்சிட்டு இருக்கிற என் நண்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது ஒரு போதாத காலம்தான். ஆனாலும் முடியாது ஏதாவது இருக்கான்னா யாருக்கு வேணாலும் இருக்கலாம். உண்மையா முடியாது அப்படின்னு சொல்றவங்க சிம்மராசியில இருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது நினைக்கிறீங்க, என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுப்பா, என்னாலாம் இந்த நிலைமையை மாற்ற முடியாது, நான் சோர்ந்துட்டேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஏமாந்துட்டேன், இதுக்கு மேலே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இதுக்கு மேலே நான் உழைச்சி கஷ்டப்பட்டு யாருக்கு சேர்த்துக்கிட்டு இருக்க போகிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த உலகத்தை எனக்கு பிடிக்கல, என் விதி அவ்வளோதான், யாராவது சொன்னீங்கன்னா நல்லா உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்க சிம்ம ராசியில தான் பிறந்தீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இருக்காது. 99% சிம்ம ராசியில பிறந்திருக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்ம ராசினாலே அப்படி சொல்லவே மாட்டீங்க. வாழ்க்கையை அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு, திமிரோட, பிடிவாதத்தோட ஜெயிச்சு வெற்றி பெற்று அனுபவிக்கிற ஒரு அனுபவசாலி தான் சிம்ம ராசியில பிறந்திருப்பீங்க. சோர்வான எண்ணம் வந்தாலே நீங்க சிம்ம ராசி கிடையாது. அதற்கான எல்லா காலகட்டமும் கூடி வந்திருக்குப்பா. நண்பு சிம்மராசி தோழிகளே, பெண்களா நீங்க கவலைப்படாதீங்க. சிங்கப்பெண் இப்ப நம்ம இதுல ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல அரசியல்ல, சிங்கப்பெண் போலீஸ் இது ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் சிங்க பெண்கள், உண்மையான சிங்க பெண்கள் நீங்க தான். அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க, எங்கேயும் அந்த திமிரை விட்டு கொடுக்காதீங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், திமிரோட இருக்காயா அவர், இப்ப பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல, 1000 பேர் சொல்லட்டும், நீங்க உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்களே உங்களை விட்டு கொடுத்துட்டீங்க, அல்ல தாழ்வா நினைக்கிறீங்க, உங்களை அலட்சியப்படுத்துறீங்க, சோர்வா ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் நீங்க இறந்துட்டதா நினைச்சு புதைச்சிரும், பூ வச்சிருவாங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக தைரியத்தோட தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு, அந்த கெத்தை கொடுத்துருக்கு. இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கலாம். மனுஷ வாழ்க்கை அப்படித்தானே, ஒரு பிரச்சனை இல்லாத, சிக்கல் இல்லாத, அவமானங்கள் இல்லாத, அதாவது மனுஷன்னாலே அதெல்லாம் உண்டு. அதுவும் சிம்ம ராசிக்கு எவ்வளவு கௌரவத்தோட கம்பீரத்தோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும். ஒருத்தன் மலை உச்சியில போய் வெற்றி கொடிய நாட்டணும் அப்படின்னா எப்படி பறந்தா போக முடியும்? கடக்கணும்ல, அந்த மலைக்கு உச்சிக்கு ஏறதுக்குள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் அவன் சந்திக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. என் நண்பு சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை போயிருக்கலாம், தொழில் போயிருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், 3வது நபர்கள் தலையிட்டால குடும்பத்தையே நீங்க பிரிஞ்சிருக்கலாம், கோர்ட்டு கேஸ்ன்னு கூட உங்களை கொண்டு போய் விட்டுருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, நிறைய இடத்துல கௌரவம் போயிருக்கும், தோல்விக்கு மேல் தோல்வி, குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, எங்கேயுமே நிம்மதி இல்லை அப்படின்னு வச்சுங்க இது வரைக்கும். ஆனா அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரு? குரு பகவான் தான். குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய 12ஆம் வீட்டுல அமருகிறார். இதுக்கு மேல நீங்க தூங்குவீங்க, இதுக்கு மேல உங்களால தூக்கத்தை பார்க்க முடியும், இதுக்கு மேல நிம்மதியா இருப்பீங்க நீங்க? முடியாது ராசா, முடியாது. தூக்கமாவது இன்னொன்னாவது. என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பு, என்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்கு முன்பு, அலட்சியப்படுத்தியவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்டுவேன், தலை நிமிர்ந்து நடந்து காட்டுவேன், நான் யாருன்னு காட்ட போறேன். இப்ப வரும் பாருங்க ஒரு கோபம், இப்ப வரும் பாருங்க ஒரு வீரம், இப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு தெளிவு. உண்மையா கொடுத்து வச்சவங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிமிஷம் உங்க மனசுல ஒண்ணு ஓடும். நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அடிச்சு சொல்லுவேன், ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும், எல்லாருக்கும் பதிலடி கொடுத்தாகணும், ஓடும். அப்ப கொடுத்து வைத்தவர்கள் தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க. உங்களால நிம்மதியா தூங்க முடியாது, இனிமே நிம்மதியா தூங்க முடியாது. இப்படி ஒரு காலத்தை விடுறீங்க அப்படின்னா இதுக்கு மேல சான்ஸ் இல்லை ராஜா. உங்களுக்கான வாய்ப்புகள் இதுக்கு மேல இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது 12 வருஷத்துக்கு அப்புறம். போன வீடியோல சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியில பார்க்காதவங்க போய் பாருங்க. அடுத்த வீடியோல நீங்க என்ன வேலை செஞ்சா எப்படி ஜெயிக்கலாம், எப்படி கோடீஸ்வரர் ஆகலாம், அடுத்த வீடியோல சொல்ல போறேன். கண்டினியூவா பாருங்க, அடுத்த வீடியோவை எதிர்பார்த்து காத்துருங்க. அற்புதமான வீடியோ. அப்ப என் நண்பு சிம்மராசி நண்பர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு
இனிமே கிடைக்காது. புடிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் 25 வருஷத்துக்கு நீங்க தான் உங்க காட்டுல ராஜா. நீங்க தான் உங்க நாட்டுல கிங். என்ன எடுக்கிறீங்களோ அதில் நீங்க முதலிடம். உங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் எடுங்க. அப்ப என்ன செய்யணும்? பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிக்கணும். ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான் அப்படின்லாம் அசால்ட்டா ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது தொழிலை செய்யாதீங்க. முடிவு பண்ணுங்க. இன்ன வேலை செய்யணும், இப்படி ஆரம்பிக்கணும், முதலீடு இவ்வளவு போடணும். கிடைக்கலையா, உழைப்ப முதலீடா போடுவோம், தேடுவோம். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வரும், நம்ம மனசுல என்ன இருக்கு, எதுல நம்ம ஆர்வமா இருக்கோம். உங்களையே நீங்க உங்களுக்குள்ளார உங்களை தேடுங்க. உங்களுடைய வேலையை தேடுங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் தேட முடியாது, அடுத்தவங்க வீட்டில் போய் தேட முடியாது. உங்களுக்குள்ளார உங்களை தேடுங்க. இந்த நேரத்தில் ஜெயிச்சிங்க அப்படின்னா பாப்பா சொல்லவே முடியல. என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நான்லாம் தூங்க மாட்டேன். இப்போவே தூங்குறதில்ல. 6 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தான் தூங்குவேன். எப்படி 2 நாளைக்கு ஒரு டைம் தான் தூங்குவேன். அப்படியான ஒரு வாய்ப்பு என் அன்பு சிம்மராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அவமானப்படுத்தியவர்கள் அலறி அடிச்சுட்டு ஓட போறாங்க. எதிரிகள் காணாம போக போறாங்க. பிரச்சனைகள், ஒரு சிண்டு நிலம் இருக்கா நீ எல்லாம் பேசுற, கேட்டாங்கல்ல கேள்வி. 100 சிண்டு நிலம் வாங்கி இப்ப காட்ட போறீங்க. ஒரு குடிசைய வச்சிருக்கியா நீ எல்லாம் வந்து பேசுற, கேட்டாங்கல்ல கேள்வி. ஒரு பங்களாவே கட்ட போறீங்க. சும்மா இல்ல, சும்மா வாய் இருக்குதெல்லாம் நாங்க பேசல. ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா 12ஆவது வீட்டில் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகம், என்ன சுகம் இது, என்ன சுகம் அப்படின்னு பாட்டு பாட போறீங்க. அற்புதமான இடத்த வாங்கி நிலம் வாங்க போறீங்க. அற்புதமான அதுல வீடை கட்டி பங்களா கட்ட போறீங்க. அற்புதமான வாகனத்தை வாங்கி ஆடம்பரமா வாழ போறீங்க. இதை விட என்ன வேணும்? இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தீங்கள, வந்துச்சு அந்த காலம், உங்களுக்காக வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, கடனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க, ஓடி ஓடி ஒளிஞ்சிருப்பீங்கல்ல. கடன் எதுக்கு, எப்படி வந்தது கடன்? நீங்க தான் தர்மராஜாவாச்ச. யாரு கேட்டாலும் ஓடி ஓடி செய்வீங்களே. யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா போதும், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு நான் அடைச்சிக்கிறேன். ஐயா இந்த மாதிரி வம்பு இழுக்கிறான் பக்கத்து கொள்ளக்காரன், கொஞ்சம் மிரட்டி வைங்களாம், இரு அவனை வரான். போய் 4 தட்டு தட்டுறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு. யார் விட்டு பணம் செலவாகுது? நீங்க தான் செலவு பண்றீங்க. வேகமா போய் என்னத்தை பிடிக்கணும்? வாகனத்துல வேகமா போய் கப்பலையா பிடிக்க போறீங்க. ஏதோ ஒரு விபத்து ஆகியிருக்கும். சொன்ன பேச்ச வீட்டுல கேட்கறதே இல்லை. வீட்லயும் அவமானம். கணவனோ மனைவியோ யார் சொல்ற பேச்ச கேட்கறாங்களோ அவங்க பக்கம் போயிருப்பாங்க. இப்படி கடன் பட்டு எதிரிகளை நிறைய சம்பாரிச்சு நோயை வாங்கிட்டு வந்த என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கு இதெல்லாம் பொற்காலம். நோய் இனிமே காணாம போயிடும். இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நோய் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதற்கேற்ற ஒரு டாக்டரை போய் பாருங்களேன், சரியாயிடும். இதுக்கு மேல ஒன்றும் இல்லப்பா, சரியாயிடுச்சு போங்க அப்படின்றாங்க. இது உங்க நேரங்க. குரு பார்க்க கோடி நன்மை. உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். எந்த நோயா இருந்தாலும் காணாம போனோம், இல்லைன்னா நோய் கட்டுப்படுத்தப்படும். எதிரிகள் ஆளை விட்டா போதும்னு ஓடுவாங்க. எப்படி? எதிரிகளுக்கெல்லாம் செம்ம பதிலடி இல்ல, சமுட்டி அடி கொடுக்க போறீங்க. அன்பு சிம்மராசி நண்பர்களே, கடனுக்கு தானே ஒளிஞ்சிங்க. கடங்காரம் வரான்னு ஒரு இடத்துக்கு நிம்மதியா போயிருக்க முடியாது. ஊரை விட்டு கூட போய் வேற எங்கேயாவது தங்கிட்டு இருந்திருப்பீங்க. அங்கேயும் கடங்காரம் போன் கால்ல. என்ன செய்யறது? எங்க போனாலும் இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியலையே. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். புராணத்துல கூட கடனால ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. எதை வேணாலும் தாங்கிக்கலாம், எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிக்கலாம். இந்த கடனை மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது இல்ல. இந்த கடனை எப்படி அடைக்க போறீங்க? சூப்பரா அடைக்க போறீங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் நம்ம தூங்க போறது இல்லையே. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு துறை. பிச்சை மட்டும் எடுக்க மாட்டீங்க, என்ன வேணாலும் செய்ய போறீங்க. ஆனா நியாயத்துல சம்பாதிப்பீங்க. நியாயம் முக்கியம். எப்படி? திருடக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, பொய் சொல்லி ஒரு வேலையை தொழிலை செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இந்த 3 மட்டும் விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு செயல்படுங்க. சுதந்திரம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே சுதந்திரம் கொடுத்துருக்கு. உங்களை பார்த்தாலே எவ்வளவு பெரிய மேனேஜரா இருந்தாலும், முதலாளியா இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உங்களை பார்த்தாலே அடங்கிடுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளார எப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கோ, வெளிப்புறம் ஒரு வீரம் தெரியும். பார்க்கறவங்க அப்படியே அடிமை ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு கம்பீரத்தை பெற்றவர்கள். இந்த காலகட்டத்துல கடனுக்காக வாழ போறீங்க. கடனை அடைச்சி மீண்டு வர போறீங்க. நிறைய பிரச்சனை வந்திருக்கும். தொழிலில் நஷ்டமாயிருக்கும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், ஏதாவது தொழிலில் அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி இப்படி பணத்தால் ஏமாந்துருப்பீங்க. அதை கடன் வாங்கி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கடன் வாங்கியே ஏமாந்துருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள்
எந்த செலவாக இருந்தாலும் செஞ்சுருப்பீங்க. தைரியமாக முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு. பார்த்துக்கலாம் அவ்வளோதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அசால்ட்டாக சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனால் இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். இங்கே நல்லா கவனமாக இதுக்கு மேலே இதை தான் நான் அந்த கடன் விஷயமா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். என்னென்னா, தேவையான கடன் வாங்குவேன், தேவையில்லாத கடன் இனிமேல் வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன், தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்கள் இந்த கடன் விஷயத்தில் சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல் இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, காகிதம் பேனா எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்களன்னா நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனாயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்றைக்கி கோடீஸ்வரராக மாறியிருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க. யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. கடன்காரங்கள்ட்ட கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல, பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்கள், இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், முதல்ல சின்ன தொகையை சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க, அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2 லட்சத்தில் நீங்கள் கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடனை அடைக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் மைனஸ் ஆகிடுவார், அவருடைய எண்ணம் நம்மளை தப்பாக நினைக்காது. இரண்டாவது கம்மியான அமௌண்ட் இருக்கா, அதை முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன அமௌண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உங்களை ஈஸியாக வழி நடத்தும், ஈஸியாக கடனை அடைச்சிருவீங்க, மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுறோம், பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனை நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம பல பேர் செய்கிறோம். இதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும்போது நமக்கு தைரியம் அதிகமாகிடும், அலட்சியம் அதிகமாகிடும். சரி அடைச்சிக்கலாம், அதான் இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிச்சே அப்படின்னு. ஆனால் அது அங்கே பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வட்டியோடு தான் கடன் வாங்கியிருப்பீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 1,50,000 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க. 1,50,000 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துட்டு மீதி 25,000 நீங்கள் வேறு செலவில் போட்டிருப்பீங்க. 1 ரூபாய்க்கு 1.5 கடன் ஆகியிருக்கும். அதனால் என்ன நடக்கும், அங்கே இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்தை கடனை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா அதில் எப்படி
இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்ட முடியும், அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்குது, இன்னும் யாரை பார்க்கலாம், கடன் வாங்காமல் ஒரு சர்வீஸ்லேயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்போ காலையிலேருந்து 6 மணி டு 1 மணி 2 மணி வேலைன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம். 9 டு 6னா நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யலாமா, அதுக்கு மேலே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சர்வீஸ் மூலயமா முதலீடு போடாமல் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை, இப்படி உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில அடிஷ்னல் வேலையை பார்க்கலாம். மன அழுத்தத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. இங்கே யாரு கடன் படலை, நம்மளை வழி நடத்துகிற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊரில் 199 பேர் கடனாளியாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடனில் தான் இன்னைக்கு தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்துலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியாக இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க, அதை சரியாக அடைச்சிட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப இந்த கடனில் அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் கடனை பற்றி. நீங்கள் மொத்தம் கடன் எவ்வளவு, எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும், மாத வருமானம் எவ்வளவு, மாத செலவு எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். சரி, இது வரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் சரியாக போகுது. இதுக்கு மேலே உங்களை யாரும் தண்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சனி பகவான் கூட அமைதியாயிடுவார், அடங்கி போயிடுவார். ஏன்னா சனி பகவான் இருக்கிற வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, குரு பார்க்க கோடி நன்மை. கொஞ்சம் நான் என்னை அமைதிப்படுத்திக்கிறேன், இதுக்கு மேலே நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், சிம்ம ராசிக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், சுதந்திரம் விடுதலை அப்படின்னு சனி பகவான் சொல்லிட்டாரு. ஏன்னா உச்சம் பெற்ற குரு அவர் வீட்டில் இருக்கிற சனி பகவானை பார்க்கிறார். தனுசு ராசியில இருக்கிற சனி பகவானை, அஷ்டம சனியாக இருக்கிற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு அவர் வீட்டில் இருக்கிற சனி பகவானை பார்க்கிறாரு. என் வீட்டில் இருந்துகிட்டு நீ அதிகாரம் பண்ணலாமா கேட்கிறாரு குரு பகவான். இல்ல சாமி, நீங்க சொன்னா சரிதான், அப்ப சிம்ம ராசியை விட்டுருங்க, சுதந்திரமா இனிமே அவங்க வேலையை தொழிலை பார்க்கட்டும், முன்னேறட்டும் வாழ்க்கையில. நான் இதுக்கு மேல சோதிக்க மாட்டேனே, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சோதிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் கண்டுக்க மாட்டேன், சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சனி பகவானும் சொல்லிட்டாரு. ஏன்னா உச்சம் பெற்ற குரு பார்த்ததுனால கோடி புண்ணியம் கிடைச்சிருச்சு. அப்ப பட்ட அவமானம் எல்லாம் போக போகுது. குடும்பத்திலே உங்களை அசிங்கப்படுத்தினாங்கள, ஏங்குவாங்க உங்களுக்காக. எப்ப நீங்க கிடைப்பீங்க, எப்ப நீங்க பேசுவீங்க, உங்களுடைய உறவு எப்ப கிடைக்க போகுது, நீங்க எப்ப சேருவீங்க அப்படின்னு உங்களுக்காக உங்கள் குடும்பமே ஏங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எங்க போனாலும் வெற்றி தான். அது மட்டும் இல்ல, குருவும் சுக்கிரனும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, தேவகுருவும் அசுர குருவும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. போட்டி போட்டு இனிமே உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. ஏன்னா சுக்கிரன் அத்தனை சுகம், அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு பணம், நகை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். சுகத்தை குரு பகவான் கொடுத்தா சொர்க்கத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். மிக முக்கியமா இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு குடும்பத்துல. ஒரு சில வரியில சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. அப்படி நீங்க கொடுக்கல அல்லது அவங்கள மதிக்கல அப்படின்னா எங்க கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க அல்லது போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கவனிக்காம உலகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த அல்லது மைனர் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த நீங்க இதுக்கு மேலேயாவது குடும்பத்தை கவனிங்க. கணவன் எங்க போறாரு, என்ன பண்றாரு, மனைவி என்ன பண்றாங்க, குடும்பத்தை கவனிங்க. அல்லது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, அவர்களுடைய பேச்ச கேளுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ராகு அங்க இருக்காரு, நிறைய பேராசை ஏற்படுத்துவார். எல்லா விஷயத்திலையும் சரி, சுகமா இருக்கணும், அவ்வளவுதான், ஆடம்பரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுல கனவு கண்டுகிட்டு இருக்காங்க உங்களுடைய கணவனும் மனைவியும். நீங்க கொடுக்கல அப்படின்னா எங்க கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க. அப்ப மிக முக்கியமா இந்த காலகட்டத்துல அவர்களையும் கவனிக்கணும், சந்தோஷப்படுத்தணும். முடியலன்னா இன்னொரு வழி இருக்கு. ஆன்மீக சிந்தனையை உருவாக்குங்க. கோவில் குளத்துக்கு அழைச்சிருப்போங்க, வீட்டிலேயே தீபம் ஏத்த சொல்லுங்க, நல்லா சாமி கும்பிட சொல்லுங்க, பக்தியா ஆக்குங்க. கணவனா இருந்தா கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க, கண்டிப்பா வாங்க அப்படின்னு. குழந்தைகளோட கோவிலுக்கு போங்க, ஆசைப்பட்ட இடத்துக்கு போங்க. இப்படி ஆன்மீகத்தில் திசை மாற்றினீங்க அப்படின்னா குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் இப்ப வராது. அதனால ராகு இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். கேது உங்க ராசியிலே இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் தடை, ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இத்தனை தோல்விக்கு அப்புறம், இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்கு. ஒரு இளைஞன், அவனுக்கு பெரிய கனவு இருந்தது, தொழிலதிபராக வரணும், பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அவன் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்தை
எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனால் சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னால் இது முடியுமா? இது உனக்கு தேவையா? வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டு, எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுற இப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம், நம்ம பணத்தை போட்டு தானே தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஆனால் அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார், தோல்வி உன்னை தண்டிக்க வரல, உன்னை முடக்க வரல, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசானா வந்திருக்கு, என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நீ பாரு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. மீண்டும் எழுதுறான், தவறுகளை எழுதுறான், ஒவ்வொன்றா சரி செய்ய ஆரம்பிக்கிறான், புதிய திறமைகளை வளர்த்துக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான், வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்குறான், மீண்டும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறான். முதல் ஆண்டு கொஞ்சம் லாபம், 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி, 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்தில் நிறைய பேரை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவனை கேலி செஞ்ச மக்களே, அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும், அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு புறாமப்படுறாங்க, வியப்பாகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்வியை பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியை பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னானா ஊர் மக்களுக்கு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நான் சந்தித்த தோல்வி தான், அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னானா. அதனால் மனுஷனுக்கு வெற்றி பெற்றால் மட்டும் உற்சாகம் வர்றதில்ல, தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும். அப்போ தான் மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். கடைசியாக ஒரு பரிகாரம், இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம், பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை குறைக்கும், கடன் தொல்லை குறையும், தொழில் பணவரவு அதில் இருக்கிற தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும், செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா நீங்கும், தைரியம் அதிகரிக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், பணவரவு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும், குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா, பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகவ்ய விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில், வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில். எப்படி ஏற்றணும்? வீட்டை சுத்தப்படுத்திங்க, காலையில் குளிச்சுக்குங்க, பச்சரிசி கோலமாவால் கோலம் போட்டுங்க வாசலில். எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால் கோலம் போடுறது, மண்ணால் கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால் தினமும் அரைச்சி போட முடியல அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்க பச்சரிசி மாவால் கோலை கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்குது, பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த்து ப்ராடக்ட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்களை வச்சு, மில்லட்ஸை வச்சு, ஹெர்பலை வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி, பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கங்க, வாசலில் விளக்கு வச்சுக்கிங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிங்க, சுத்தமான நெய்யாக இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 3 விளக்கு. இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிங்க, அடுத்தது சிவபெருமானை வணங்கிங்க, இஷ்ட தெய்வங்களை வணங்கிங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரம் மன நம்பிக்கை, முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமாக நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி, அடுத்தது தான் எல்லாமே. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, பரிகாரங்கிறது நாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நமக்கு பக்கபலமாக துணையாக அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தால் அது கூட வரும், நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியாக வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்துலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலே முயற்சி பண்ணுங்கள். விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
அதனால் என் நண்பர்களே, தோழிகளே, உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட கோபம், அவசரம், பொறுமை இல்லாது இதை நீங்கள் தோற்கடிக்கலாம். அதையெல்லாம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் அடைவீங்க. இந்த 2026, 27 நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான சபதம் என்ன தெரியுமா? வெற்றி சபதம் அப்படின்னு சொல்லலாம். முடிவு எடுப்பதற்கு முன் யோசியுங்கள். தொடங்கியதுக்கு அப்புறம் விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.